மிக ஆவலுடன் நான் எதிர்பார்க்கிறேன். சாத்தமை பிரியா, டாக்டர் சாத்தமை பிரியா, இவர் ஒரு கல்லூரியில் நுண்ணுயிரியல் பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், டாக்டரேட் இன் மைக்ரோபயாலஜி, ஒரு சயின்டிஸ்ட். இவர் டீச்சராகவும் ப்ரொஃபஸராகவும் இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபைல் கொண்டிருக்கக்கூடிய சாத்தமை பிரியா அவர்கள் துணிவுதான் என்று பேசுவதற்கு வந்திருக்கிறார். உங்கள் சொற்களை கேட்க காத்திருக்கிறோம். கங்கையாறு கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகம் ஆறு நின்ற படையாறு, தமிழே உன் தலை நூலை முதலில் பொதிந்த இடம் பொருணையாறு, வளரும் உன்னை வளர்த்ததாறு அது வைகையாறு, அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உன்னை பெற்றாறு, அவர்களுக்கு மத்தியில் கலக்க வந்திருக்கும் இந்த சிற்றாறு வெறும் வற்றாறு என்று எண்ணிவிடாமல் உயிர் எழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு, தாயே தமிழே தடையில்லாமல் எனக்கு என்னாலும் நீ பரிமாறு, பிறகு மற்றாறுகளைப் போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு, தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். இந்த வார்த்தைகளை எழுதி வரலாற்றில் சிறப்பு பெற்ற கவி நெல்லை ஜெயந்தா. கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் தமிழ் வரிகளோடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிற புனித கத்தோரியம்மாள் ஆலய தேர் திருவிழாவில் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞானச் செருக்கு, இவையாவும் வேண்டுமென்று கேட்ட பாரதி இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயம் இவரை பார்த்து மகிழ்ந்து கொண்டாடியிருப்பார். அத்தகைய பெருமைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் இலக்கிய தரம் வாய்ந்த மேடைகளுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வரும் என் அன்பு சகோதரி எண்ணணியை சார்ந்த கவிதா ஜஃபர் அக்கா அவர்களுக்கும், எதிரணியை சார்ந்த பேச்சாளர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கே பட்டி வாழ் தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். நித்யபிரியா பணிவு ரொம்ப அவசியம், ஏதோ நாங்கள்லாம் பணிவே இல்லாதது மாதிரியும் பணிவு மட்டும்தான் வாழ்க்கை உயர்த்தும்னு பேசினாங்க. நாங்க பணிவுக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் எங்களுடைய பார்வையில் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பின் பணிவு தேவை, ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முதலில் துணிவுதான் தேவை என்பதைத்தான் நாங்கள் எங்கள் அணியிலிருந்து சொல்லுகிறோம். கண்ணதாசன் சொன்னார், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு சொன்னார். நிலை உயர்ந்து வெற்றி கிடைத்த பின்னர் ஒரு மனிதனுக்கு பணிவு வேண்டும். ஆனால் அந்த மனிதன் உயரமாக போவதற்கு எது அவசியம்? அதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அம்மா. அம்மானா பணிவு, அம்மானா அந்த அன்பு இல்ல நித்யபிரியா. முதல் மாதம் உருவாக்கி, இரண்டாவது மாதம் உடல் வருத்தி, மூன்றாவது மாதம் உணவு மறுத்து, நான்காவது மாதம் மூச்சிறைத்து, ஐந்தாவது மாதம் சுமை கூடி, ஆறாவது மாதம் நடையாய் நடந்து, ஏழாவது மாதம் வலி அனுபவித்து, எட்டாவது மாதம் உலகில் இருக்கிற அத்தனை துன்பங்களையும் ஒரு சேர அனுபவித்து, ஒன்பதாவது மாதம் இந்த உலகத்திற்கு உன்னதமான உயிரை ஈன்றெடுத்து கொடுக்கிற தாய்க்கு பணிவை விட துணிவு அதிகமாக இருப்பதால் தான் இந்த உலகத்தில் இத்தனை உயிர்கள் தினம்தோறும் ஜனித்து கொண்டிருக்கிறது. அதுவும் முதல் குழந்தை பெறுவது என்பது கூட அந்த பிரசவ வலியினுடைய வலி தெரியாது. ஆனால் இரண்டாவது குழந்தைக்கு தயாராகிற ஒவ்வொரு தாயையும் போய் கேட்டு பார்த்தால் துணிச்சல் மிகுந்த தாய் மட்டும்தான் இரண்டாவது குழந்தைக்கு போகிறாள் என்றால், இந்த உலகத்திலே நாம் உதிப்பதற்கே நம் தாயினுடைய துணிச்சல் தான் முதலில் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த கே பட்டி மாதிரி கிராமத்திலிருந்து நான் இதை மிக நெகிழ்ச்சியோடு சொல்கிறேன். இன்றைக்கும் கடைக்கோடி கிராமங்களிலிருந்து கையிலே ஒரு பையும் நெஞ்சிலே துணிவையும் சுமந்து கொண்டு எத்தனையோ நகரங்களுக்கு போய் இன்றைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்களாய், மிகப்பெரிய திரை நட்சத்திரங்களாய், சாதனையாளர்களாய் ஜொலித்தவர்கள் அத்தனை பேரும் துணிச்சலை மட்டும் தான் கையிலே எடுத்து கொண்டு போனார்கள். இன்னைக்கு சூழ்நிலையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இவ்வளவு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறதே, இதுல பணிவு வேணுமா துணிவு வேணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, திலகம் இழந்த விதவைகளுக்கெல்லாம் இரத்த திலகம் கொடுத்தாவது இந்த தேசத்தையும் உங்களையும் காப்போம்னு செந்தூரம் இழந்த பெண்களுக்கு செந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக துணிச்சலோடு பாகிஸ்தானுக்கு இந்தியா இன்றைக்கு பதிலளித்திருக்கிறது என்றால்,
அதற்கு துணிச்சல் அவசியம் தேவை. அதே மாதிரி பெரும்பாலான நாட்களில், நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த நாட்கள்ல எல்லாருக்கும் தெரியும், வெறும் விளம்பரங்களில் மட்டும்தான் நாம் எல்லாம் விண்வெளிகளை பார்த்து கொண்டிருந்தோம். விண்வெளினா இப்படி இருக்கும், விண்வெளியில பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு கதை சொல்லி பழகிய நமக்கு விண்வெளியில பாட்டி வடை சுடுவாங்களான்லாம் தெரியாது. ஆனால் விக்ரம் லேண்டரை எங்களாலும் நிறுத்த முடியும்னு துணிச்சலோடு இந்தியா சந்திராயனை வைத்து வெற்றி பெற்றது என்றால் அதற்கு இந்த துணிச்சல் அவசியம் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். அதே மாதிரி கலாம் ஐயா அவர்களை ரொம்ப அழகா உதாரணம் காட்டினீங்க. பணிவுக்கு கலாம் ஐயா அவர்கள் இலக்கணம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கலாம் ஐயாவை இந்த உலகம் கொண்டாடியதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பொக்ரான் குண்டுவெடிப்பை தேசத்திலே நிகழ்த்தி காட்டிய அற்புதத்துக்காகத்தான், துணிச்சலுக்காகத்தான் அப்துல் கலாமை இந்த தேசம் கொண்டாடியது. சின்ன வயசுல கலாம் ஐயா அவர்களுடைய அப்பா தொடர்வண்டி நிலையத்துல உயர்கல்வி கலாம் படிப்பதற்காக அவரை தொடர்வண்டி நிலையத்திலே ஏற்றிவிட போகிற போது சிறு பையனாக இருந்த கலாம், அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன்னு சொன்னபோது கலாம் ஐயா அவர்களுடைய தந்தையார் அவருடைய கையை பிடித்து சொன்னாராம், கலாம் அதோ அந்த உயரத்திலே பறக்கிறது பார் பறவை, அதுக்கு 5 அறிவு தான்டா கலாம், 5 அறிவு படைத்த பறவையே கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தன்னுடைய சிறகுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு துணிச்சலாக பறந்து வருகிறதே, நீ 6 அறிவு படைத்த மனிதன் கலாம், நீ கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஏவுகணைகளை பறக்க விட வேண்டாமா? துணிச்சலோடு போன அன்றைக்கு அவர் தந்தை கொடுத்த அந்த துணிவு தான் இன்றைக்கு ஏவுகணை நாயகனாய் நாம் கலாமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக துணிச்சல் அவசியம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வாழ்க்கையில எதை நீங்க வெற்றி நினைக்கிறீங்க? எங்கள் மண்ணை தொட்டவர்களினுடைய கால்கள் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவர்களுடைய கைகள் அடுப்பிலே விறகாகும் இருந்த தேசம் இந்த தேசம். ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசமாக இன்றைக்கு இந்த தேசம் மாறி இருக்கிறது என்றால் அதை பார்த்து பணிவோடு இன்னும் பயந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் பாரதியார் சொன்னதை போல மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பான்னு துணிச்சலோடு பாரதி சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு பெண்களுக்கு அவசியம் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நீங்க வாழும்போது பணிவு தேவைன்னு சொல்றீங்க, நாங்கள் வாழ்வதற்கே துணிவு தேவைன்னு நாங்க சொல்றோம். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது ஒரு செய்தி எனக்கு சுகி சிவம் ஐயா அவர்களுடைய புத்தகத்திலே படித்த விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. ஆப்ரஹாம் லிங்கன் முதலாக அந்த வெள்ளை மாளிகையிலே தன்னுடைய உரையை ஆற்றிவிட்டு அமருகிற போது எதிரே இருக்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி எழுந்திருச்சு சொல்றார், மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், யூ ஸ்போக் வெரி வெல், ரொம்ப எக்ஸலண்டா பேசுனீங்க. ஆனா ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் காலில் போட்டிருக்கேன்ல ஷூ, அது உங்க அப்பா தச்சு கொடுத்ததுன்னு சொல்றார். நீங்க சொன்ன மாதிரி பணிவு மட்டுமே வேண்டும் என்றா நினைத்திருந்தால் ஆப்ரஹாம் லிங்கன் அப்போதே உட்கார்ந்திருந்திருக்க முடியும். ஆனால் துணிச்சலோடு ஆப்ரஹாம் லிங்கன் எந்திரிச்சு என்ன பதில் சொன்னாராம் தெரியுமா? ஓ, எங்க அப்பா தச்சு கொடுத்த ஷூவை தான் உங்க காலில் போட்டிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? எங்க அப்பா இறந்து போய் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட அவர் தைத்து கொடுத்த ஷூ உங்க காலில் இருக்குடா. எங்க அப்பா எவ்வளவு பெரிய நேர்மையான உழைப்பாளி, அப்படிப்பட்ட நேர்மையான உழைப்பாளியின் பிள்ளை என்பது எனக்கு பெருமை அதிகம்னு துணிச்சலோடு பதில் சொல்லிவிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாரா, ஒருவேளை இந்த ஷூவில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அதை என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள், ஏனென்றால் என் தந்தை எனக்கு செருப்பு தைக்கவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், இந்த தேசத்தை ஆள்வதற்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்னு பதில் சொன்னாராம். அத்தகைய துணிச்சலால் தான் ஆப்ரஹாம் லிங்கனை இன்றைக்கு வரைக்கும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். நீங்க துணிச்சலோடு வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறுகளை யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஃபோர்டு கார் உலகமெங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹென்றி ஃபோர்டு முதலாக அந்த காரை வடிவமைத்த போது தன்னுடைய ஆசானாக அறிவியல் உலகிலே உச்சம் தொட்ட தாமஸ் ஆல்வா எடிசனிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த மாதிரி நான் ஒரு காரை வடிவமைத்திருக்கிறேன், அதனுடைய இன்ஜின் அந்த காரினுடைய நடுப்பகுதியிலே இருக்கிறதுன்னு சொன்னப்ப அந்த மிகப்பெரிய அறிவியல் சிந்தனை கொண்ட அந்த மனிதர் சொன்னாராம்,
இன்ஜின்னா ஒன்று காருக்கு முன்னாடி இருக்கணும், இல்லைன்னா காருக்கு பின்னாடி இருக்கணும். அப்பதான் அது காரை இழுத்துக்கிட்டு போகும். நீ நடுவில் கொண்டு போய் வச்சிருக்கே, இது ஃபெயிலியர் ஆயிரும், இதுக்கு போகாதுன்னு சொன்னபோது ஹென்றி ஃபோர்டு துணிச்சலோடு என்னால் முடியும் நீ களம் இறங்கினார். ஒரே ஆண்டுக்குள் 50 லட்சம் கார்கள் விற்று தீர்ந்தது. நமக்கெல்லாம் கார்காலம் என்பது வருடத்திற்கு ஒரு முறைதான். ஆனால் ஹென்றி ஃபோர்டுக்கு வாழ்நாள் முழுவதும் கார்காலமாக இருக்கிறது என்றால் அவர் எடுத்த துணிச்சலான முடிவு. நீங்க வரலாறுகளுடைய பக்கங்களில் துணிச்சலாக எடுத்த முடிவுகள் தான் பல பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. காப்பியங்கள்ல எடுத்துக்கோங்க, சீதையாக இருக்கட்டும், கண்ணகியாக இருக்கட்டும், நான் அதெல்லாம் விரிவா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. பாஞ்சாலி சபதத்திலே இருக்கிற திரௌபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் துணிச்சலோடு இருந்தவர்களுக்குத்தான் வரலாற்றிலே இடம் இருந்திருக்கிறது. நீங்க தேசபக்தின்னு யோசிச்சு பார்த்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை, காந்தியை எந்த அளவிற்கு நாம் கொண்டாடுகிறோமோ அதே அளவிற்கு நேதாஜியையும் இந்த மண் நினைவில் வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, தீரமும் நெஞ்சுரமும் துணிவும் இருக்கிறவர்கள் இராணுவத்திற்கு வந்து சேருங்கள். சம்பளம் என்ன தெரியுமா? சம்பளம் மரணம் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இராணுவத்திற்கு வீரர்களை அழைத்தார். அப்படி வந்தவர்களால் இன்றைக்கு இந்த தேசம் சுதந்திரமாக இருக்கிறது என்றால் துணிச்சல் தான் இந்த உலகத்திலே பல பேருக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. இங்க நீங்க தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிறதுனால நான் இலக்கியத்தை சொல்லிட்டேன், வரலாறை சொல்லிட்டேன், அயல் நாட்டில் இருக்கிறவர்களை சொல்லிட்டேன், நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன். வியட்நாம் போர் 1955 இருந்து 75 வரைக்கும் 20 ஆண்டுகள் மிக கடுமையாக நடைபெற்று கடைசியில வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவை அந்த சின்ன வியட்நாம் நாடு தோற்கடித்தது. அப்ப அந்த அதிபர்கிட்ட கேட்கிறாங்க, எப்படி உங்க நாட்டை, இவ்வளவு பெரிய வல்லரசு நாடை, தெற்காசிய நாடுகள்லயே ரொம்ப சிறிய நாடா இருக்கிற நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னு கேட்டபோது அந்த அதிபர் ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் வரலாற்றிலே ஒருவரை பற்றி படித்திருக்கிறேன். கிழக்காசிய நாடுகளை எல்லாம் தன்னுடைய போர் திறமையாலும் துணிச்சலாலுமே வெற்றி கொண்ட அந்த மாவீரனுடைய கதையை படித்து, வரலாற்றை படித்து, அவர் பயன்படுத்திய போர் வியூகங்களை எல்லாம் பயன்படுத்தியதால் தான் எங்களால் அமெரிக்காவை வெல்ல முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த மா மனிதர் யார் என்று கேட்டபோது அவர் பதில் சொன்னாராம், இந்தியாவிலே தமிழகத்திலே இருந்த மாவீரன், மிகப்பெரிய மன்னனாக போற்றப்பட்ட ராஜராஜ சோழனினுடைய வரலாறு தான் அந்த வரலாறு என்று சொன்னபோது எல்லோரும் வியந்து பார்த்தார்களாம். அதன் பிறகு அவர் இறந்த பிறகு அவருடைய கல்லறையிலே அவர் விருப்பப்படி இன்றைக்கும் அப்படி எழுதியிருக்கிறதாம், மிகப்பெரிய துணிச்சலான மாவீரன் ராஜராஜ சோழனுடைய பணிவான பணியாள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப அவங்க சொல்லலாம், பணிவான பணியாள்னு தானே எழுதி இருக்குன்னு. பணிவான பணியாளாக துணிச்சலை கற்றுக்கொண்டால்தான், வெற்றி பெற்றால்தான் பணிவு வரும் என்பதற்கு அது உதாரணம். நிறைவா அந்த அதிபர் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அமைச்சரவையிலே இருக்கிற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வருகிறார். எல்லா இடங்களையும் சுத்தி காமிக்கிறாங்க. அப்ப அவருக்கு அதுல எதுலையும் திருப்தி இல்லை. மாவீரன் ராஜராஜ சோழனுடைய நினைவு மண்டபம் எங்கே இருக்கிறது, எனக்கு காண்பியுங்கள்னு சொன்னோன்னு கூட்டிட்டு வந்து ராஜராஜ சோழனுடைய அந்த நினைவு மண்டபம், அவன் வாழ்ந்த இடங்களை காண்பித்த போது அந்த அமைச்சர் ஒரு பிடி மண்ணை எடுத்து வாஞ்சையாக தனது பைக்குள்ளே போட்டு கொண்டாராம். அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்களாம், எதற்கு இந்த மண்ணை எடுத்துக்கொள்கிறீர்கள்னு. அதற்கு அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சொன்னாராம், இந்த மண்ணை மாவீர் துணிச்சலோடு இருந்த ராஜராஜ சோழன் வாழ்ந்த இந்த மண்ணை கொண்டு போய் எங்கள் வியட்நாம் வீதிகளில் நான் வீசிவிட போகிறேன். அதன் பிறகு பல்லாயிரம் ராஜராஜ சோழன் துணிச்சலோடு எங்கள் வியட்நாமிலே பிறப்பார்கள் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள அத்தனை வெற்றியின் வரலாறுகளும் துணிச்சலால் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பேராசிரியர் பேசினால் இப்படித்தான் வரலாற்று செய்திகள் நிறைய நம் காதுகளில் வந்து சேரும். அவர் பேசும்போது ஒரு 2-3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அவர் அப்படி சொல்லிட்டு போனாங்க. ஃபோர்டு அவனுடைய கம்பெனி ஓனர் ஹென்றி பற்றி ஒரு விஷயம் சொன்னார், லேட்ரல் திங்கிங் பற்றி சொன்னார். எல்லா உலகமும் ஒரு பக்கம் யோசித்து கொண்டிருக்க தான் வேறு பக்கமாக ஒன்றை யோசிப்பது என்பது அது மிக துணிச்சலான ஒரு மனநிலையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, என்ன
இன்றைக்கு மிகப்பெரிய தொழில் அதிபர்களாய், மிகப்பெரிய திரை நட்சத்திரங்களாய், சாதனையாளர்களாய் ஜொலித்தவர்கள் அத்தனை பேரும் துணிச்சலை மட்டும் தான் கையிலே எடுத்து கொண்டு போனார்கள். இன்னைக்கு சூழ்நிலையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இவ்வளவு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறதே, இதுல பணிவு வேணுமா துணிவு வேணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, திலகம் இழந்த விதவைகளுக்கெல்லாம் இரத்த திலகம் கொடுத்தாவது இந்த தேசத்தையும் உங்களையும் காப்போம்னு செந்தூரம் இழந்த பெண்களுக்கு செந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக துணிச்சலோடு பாகிஸ்தானுக்கு இந்தியா இன்றைக்கு பதிலளித்திருக்கிறது என்றால் அதற்கு துணிச்சல் அவசியம் தேவை. அதே மாதிரி பெரும்பாலான நாட்களில், நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த நாட்கள்ல எல்லாருக்கும் தெரியும், வெறும் விளம்பரங்களில் மட்டும்தான் நாம் எல்லாம் விண்வெளிகளை பார்த்து கொண்டிருந்தோம். விண்வெளினா இப்படி இருக்கும், விண்வெளியில பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு கதை சொல்லி பழகிய நமக்கு விண்வெளியில பாட்டி வடை சுடுவாங்களான்லாம் தெரியாது. ஆனால் விக்ரம் லேண்டரை எங்களாலும் நிறுத்த முடியும்னு துணிச்சலோடு இந்தியா சந்திராயனை வைத்து வெற்றி பெற்றது என்றால் அதற்கு இந்த துணிச்சல் அவசியம் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். அதே மாதிரி கலாம் ஐயா அவர்களை ரொம்ப அழகா உதாரணம் காட்டினீங்க. பணிவுக்கு கலாம் ஐயா அவர்கள் இலக்கணம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கலாம் ஐயாவை இந்த உலகம் கொண்டாடியதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பொக்ரான் குண்டுவெடிப்பை தேசத்திலே நிகழ்த்தி காட்டிய அற்புதத்துக்காகத்தான், துணிச்சலுக்காகத்தான் அப்துல் கலாமை இந்த தேசம் கொண்டாடியது. சின்ன வயசுல கலாம் ஐயா அவர்களுடைய அப்பா தொடர்வண்டி நிலையத்தில் உயர்கல்வி கலாம் படிப்பதற்காக அவரை தொடர்வண்டி நிலையத்தில் ஏற்றிவிட போகிற போது சிறு பையனாக இருந்த கலாம், அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன்னு சொன்னபோது கலாம் ஐயா அவர்களுடைய தந்தையார் அவருடைய கையை பிடித்து சொன்னாராம், கலாம் அதோ அந்த உயரத்திலே பறக்கிறது பார் பறவை, அதுக்கு 5 அறிவு தான்டா கலாம், 5 அறிவு படைத்த பறவையே கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தன்னுடைய சிறகுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு துணிச்சலாக பறந்து வருகிறதே, நீ 6 அறிவு படைத்த மனிதன் கலாம், நீ கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஏவுகணைகளை பறக்க விட வேண்டாமா? துணிச்சலோடு போன அன்றைக்கு அவர் தந்தை கொடுத்த அந்த துணிவு தான் இன்றைக்கு ஏவுகணை நாயகனாய் நாம் கலாமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக துணிச்சல் அவசியம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வாழ்க்கையில எதை நீங்க வெற்றி நினைக்கிறீங்க? எங்கள் மண்ணை தொட்டவர்களினுடைய கால்கள் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவர்களுடைய கைகள் அடுப்பிலே விறகாகும் இருந்த தேசம் இந்த தேசம். ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசமாக இன்றைக்கு இந்த தேசம் மாறி இருக்கிறது என்றால் அதை பார்த்து பணிவோடு இன்னும் பயந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் பாரதியார் சொன்னதை போல மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பான்னு துணிச்சலோடு பாரதி சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு பெண்களுக்கு அவசியம் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நீங்க வாழும்போது பணிவு தேவைன்னு சொல்றீங்க, நாங்கள் வாழ்வதற்கே துணிவு தேவைன்னு நாங்க சொல்றோம். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது ஒரு செய்தி எனக்கு சுகி சிவம் ஐயா அவர்களுடைய புத்தகத்திலே படித்த விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. ஆப்ரஹாம் லிங்கன் முதலாக அந்த வெள்ளை மாளிகையிலே தன்னுடைய உரையை ஆற்றிவிட்டு அமருகிற போது எதிரே இருக்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி எழுந்திருச்சு சொல்றார், மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், யூ ஸ்போக் வெரி வெல், ரொம்ப எக்ஸலண்டா பேசுனீங்க. ஆனா ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் காலில் போட்டிருக்கேன்ல ஷூ, அது உங்க அப்பா தச்சு கொடுத்ததுன்னு சொல்றார். நீங்க சொன்ன மாதிரி பணிவு மட்டுமே வேண்டும் என்றா நினைத்திருந்தால் ஆப்ரஹாம் லிங்கன் அப்போதே உட்கார்ந்திருந்திருக்க முடியும். ஆனால் துணிச்சலோடு ஆப்ரஹாம் லிங்கன் எந்திரிச்சு என்ன பதில் சொன்னாராம் தெரியுமா? ஓ, எங்க அப்பா தச்சு கொடுத்த ஷூவை தான் உங்க காலில் போட்டிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? எங்க அப்பா இறந்து போய் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட அவர் தைத்து கொடுத்த ஷூ உங்க காலில் இருக்குன்னா எங்க அப்பா எவ்வளவு பெரிய நேர்மையான உழைப்பாளி, அப்படிப்பட்ட நேர்மையான உழைப்பாளியின் பிள்ளை என்பது எனக்கு பெருமை அதிகம்னு துணிச்சலோடு பதில் சொல்லிவிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாரா,
ஒருவேளை இந்த ஷூவில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அதை என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள், ஏனென்றால் என் தந்தை எனக்கு செருப்பு தைக்கவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், இந்த தேசத்தை ஆள்வதற்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்னு பதில் சொன்னாராம். அத்தகைய துணிச்சலால் தான் ஆபிரகாம் லிங்கனை இன்றைக்கு வரைக்கும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். நீங்க துணிச்சல் இல்லாம துணிச்சலோடு வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறுகளை யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஃபோர்டு கார் உலகமெங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹென்றி ஃபோர்டு முதலாக அந்த காரை வடிவமைத்த போது தன்னுடைய ஆசானாக அறிவியல் உலகிலே உச்சம் தொட்ட தாமஸ் ஆல்வா எடிசனிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த மாதிரி நான் ஒரு காரை வடிவமைத்திருக்கிறேன், அதனுடைய இன்ஜின் அந்த காரினுடைய நடுப்பகுதியிலே இருக்கிறதுன்னு சொன்னப்ப அந்த மிகப்பெரிய அறிவியல் சிந்தனை கொண்ட அந்த மனிதர் சொன்னாராம், இன்ஜின்னா ஒன்று காருக்கு முன்னாடி இருக்கணும், இல்லைன்னா காருக்கு பின்னாடி இருக்கணும், அப்பதான் அது காரை இழுத்துக்கிட்டு போகும். நீ நடுவில் கொண்டு போய் வச்சிருக்கே, இது ஃபெயிலியர் ஆயிரும், இதுக்கு போகாதுன்னு சொன்னபோது ஹென்றி ஃபோர்டு துணிச்சலோடு என்னால் முடியும் நீ களம் இறங்கினார். ஒரே ஆண்டுக்குள் 50 லட்சம் கார்கள் விற்று தீர்ந்தது. நமக்கெல்லாம் கார்காலம் என்பது வருடத்திற்கு ஒரு முறைதான், ஆனால் ஹென்றி ஃபோர்டுக்கு வாழ்நாள் முழுவதும் கார்காலமாக இருக்கிறது என்றால் அவர் எடுத்த துணிச்சலான முடிவு. நீங்க வரலாறுகளுடைய பக்கங்களில் துணிச்சலாக எடுத்த முடிவுகள் தான் பல பேருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. காப்பியங்கள்ல எடுத்துக்கோங்க, சீதையாக இருக்கட்டும், கண்ணகியாக இருக்கட்டும், நான் அதெல்லாம் விரிவா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. பாஞ்சாலி சபதத்திலே இருக்கிற திரௌபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் துணிச்சலோடு இருந்தவர்களுக்குத்தான் வரலாற்றிலே இடம் இருந்திருக்கிறது. நீங்க தேசபக்தின்னு யோசிச்சு பார்த்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை, காந்தியை எந்த அளவிற்கு நாம் கொண்டாடுகிறோமோ அதே அளவிற்கு நேதாஜியையும் இந்த மண் நினைவில் வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, தீரமும் நெஞ்சுரமும் துணிவும் இருக்கிறவர்கள் இராணுவத்திற்கு வந்து சேருங்கள். சம்பளம் என்ன தெரியுமா? சம்பளம் மரணம் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இராணுவத்திற்கு வீரர்களை அழைத்தார். அப்படி வந்தவர்களால் இன்றைக்கு இந்த தேசம் சுதந்திரமாக இருக்கிறது என்றால் துணிச்சல் தான் இந்த உலகத்திலே பல பேருக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. இங்க நீங்க தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிறதுனால நான் இலக்கியத்தை சொல்லிட்டேன், வரலாறை சொல்லிட்டேன், அயல் நாட்டில் இருக்கிறவர்களை சொல்லிட்டேன், நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன். வியட்நாம் போர் 1955 இருந்து 75 வரைக்கும் 20 ஆண்டுகள் மிக கடுமையாக நடைபெற்று கடைசியில் வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவை அந்த சின்ன வியட்நாம் நாடு தோற்கடித்தது. அப்ப அந்த அதிபர்கிட்ட கேட்கிறாங்க, எப்படி உங்க நாட்டை, இவ்வளவு பெரிய வல்லரசு நாடை, தெற்காசிய நாடுகள்லயே ரொம்ப சிறிய நாடா இருக்கிற நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னு கேட்டபோது அந்த அதிபர் ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் வரலாற்றிலே ஒருவரை பற்றி படித்திருக்கிறேன், கிழக்காசிய நாடுகளை எல்லாம் தன்னுடைய போர் திறமையாலும் துணிச்சலாலுமே வெற்றி கொண்ட அந்த மாவீரனுடைய கதையை படித்து, வரலாற்றை படித்து, அவர் பயன்படுத்திய போர் வியூகங்களை எல்லாம் பயன்படுத்தியதால் தான் எங்களால் அமெரிக்காவை வெல்ல முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த மா மனிதர் யார் என்று கேட்டபோது அவர் பதில் சொன்னாராம், இந்தியாவிலே தமிழகத்திலே இருந்த மாவீரன், மிகப்பெரிய மன்னனாக போற்றப்பட்ட ராஜராஜ சோழனினுடைய வரலாறு தான் அந்த வரலாறு என்று சொன்னபோது எல்லோரும் வியந்து பார்த்தார்களாம். அதன் பிறகு அவர் இறந்த பிறகு அவருடைய கல்லறையிலே அவர் விருப்பப்படி இன்றைக்கும் அப்படி எழுதியிருக்கிறதாம், மிகப்பெரிய துணிச்சலான மாவீரன் ராஜராஜ சோழனுடைய பணிவான பணியாள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப அவங்க சொல்லலாம், பணிவான பணியாள்னு தானே எழுதி இருக்குன்னு. பணிவான பணியாளாக துணிச்சலை கற்றுக்கொண்டால்தான், வெற்றி பெற்றால்தான் பணிவு வரும் என்பதற்கு அது உதாரணம். நிறைவா அந்த அதிபர் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அமைச்சரவையிலே இருக்கிற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வருகிறார். எல்லா இடங்களையும் சுத்தி காமிக்கிறாங்க. அப்ப அவருக்கு அதுல எதுலையும் திருப்தி இல்லை. மாவீரன் ராஜராஜ சோழனுடைய நினைவு மண்டபம் எங்கே இருக்கிறது எனக்கு காண்பியுங்கள்னு சொன்னோன்னு கூட்டிட்டு வந்து ராஜராஜ சோழனுடைய அந்த நினைவு மண்டபம், அவன் வாழ்ந்த இடங்களை காண்பித்த போது அந்த அமைச்சர் ஒரு பிடி மண்ணை எடுத்து வாஞ்சையாக தனது பைக்குள்ளே போட்டு கொண்டாராம். அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்களாம், எதற்கு இந்த மண்ணை எடுத்துக்கொள்கிறீர்கள்னு. அதற்கு அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சொன்னாராம், இந்த மண்ணை மாவீர் துணிச்சலோடு இருந்த ராஜராஜ சோழன் வாழ்ந்த இந்த மண்ணை கொண்டு போய் எங்கள் வியட்நாம் வீதிகளில் நான் வீசிவிட போகிறேன். அதன் பிறகு பல்லாயிரம் ராஜராஜ சோழன் துணிச்சலோடு எங்கள் வியட்நாமிலே பிறப்பார்கள் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அத்தனை வெற்றியின் வரலாறுகளும்
துணிச்சலால் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பேராசிரியர் பேசினால் இப்படித்தான் வரலாற்று செய்திகள் நிறைய நம் காதுகளில் வந்து சேரும். அவங்க பேசும்போது ஒரு 2-3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அவர் அப்படி சொல்லிட்டு போனாங்க. ஃபோர்டு அவனுடைய கம்பெனி ஓனர் ஹென்றி பற்றி ஒரு விஷயம் சொன்னார். லேட்ரல் திங்கிங் பற்றி சொன்னார். எல்லா உலகமும் ஒரு பக்கம் யோசித்து கொண்டிருக்க தான் வேறு பக்கமாக ஒன்றை யோசிப்பது என்பது அது மிக துணிச்சலான ஒரு மனநிலையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம்.